ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவமானம், வாழ்க்கையில் அவமானம், குடும்பத்தில் அவமானம், தினத்தில் அவமானம், அங்கீகரியாமை, இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படி? தேவ சித்தம் நடக்குதுல்ல. தேவ சித்தம் என் குடும்பத்தில், தேவ சித்தம் இல்லாமையிலும் தேவ சித்தம் வராமே. அம்மா, சில நேரத்தில் உங்க குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. தேவ சித்தத்துக்கு பூரணமா ஒப்புக்கொடு. எந்த இடத்துல களை வளர்ந்திருக்கோ அதை அவர் தானா பிடுங்கிடுவார். கவலைப்படாது. இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவ சித்தத்தில் தொடர முடியாதபடி சில வீடுகளுக்குள் காணப்படுகிற களைகளை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பகல் வேளைக்கு பின் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். சில குடும்பங்களில் களை பிடுங்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வெளியில இருக்கிற மாதிரி இல்லைனே, உள்ளே சில களைகள் விதைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் டீப்பா போகணும். பட் எனக்கு சூழ்நிலை நல்லா இல்லை, சூழ்நிலை நல்லா இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த வேலை ஏன்ட்ட விட்டுரு, நான் பிடுங்கிடுவேன், நான் பிடுங்கிடுவேன். யூ டோன்ட் வரி, நான் பிடுங்கிடுவேன். அந்த களையை நீ பார்க்க மாட்டேன், நான் அதை பிடுங்கிடுவேன். விசுவாசிக்கிற புரிகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை நான் பிடிக்கிறேன், அதை நான் பிடிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கலையினால உனக்கு சமாதானம் இல்லை, அந்த கலையினால உனக்கு அங்கீகாரம் இல்லை, அந்த கலையின் வார்த்தையினால உன் குடும்பம் வேதனைப்படுகிறது. யுத்த களமாய் காட்சி அளிக்கிற சில வீடுகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், மக்களை இன்றைக்கு காண்கிற அவைகளை இனி நீ பார்க்க மாட்டேன். யூ டோன்ட் வரி, நான் அதை பிடுங்கிடுவேன். அல்லேலூயா. அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் பார்த்தேன், அது உனக்கு இடரலா இருக்கிறதை நான் கண்டேன், அது உனக்கு வேதனை தருகிறதா இருக்கிறதை நான் கண்டேன். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சித்தத்தில் நின்று சத்தத்தை வெளிப்படுத்து, நான் உனக்காய் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்ல போறீங்க? சித்தத்தில் நின்னுட்டு சத்தத்தை வெளிப்படுத்துங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார்னு சொல்லு.